Om Sarvanabhava. Happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is your online class in the subject of Internet Programming and your subject code is CS8651. So in this class we are going to see how to connect our database with your server side. So already we have seen how to connect these things by using your Tomcat server in Unit 3. In Unit 4, we are going to revise with the concept of PHP. So before entering into this topic, I just want to give an overview about your last class. In previous class, we have seen about regular expression. So already I said what is meant by regular expression. So it's just giving your POSIX regular, which is used to match the pattern. You have a different kinds of patterns, so you have to match the patterns by splitting the original data. So you have a one original data, that is your sentence string. So that sentence will be splitted up and then it will be displayed in your web browser. So and the split up பண்றதுக்காக you have to print the statement and first you have to check whether your pattern is matching or not. So pattern வந்து மேட்சிங்காக இருக்கா இல்லையான்னு அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஸ்ப்ளிட்டிங் பண்ண முடியாது. சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் மேட்சிங் தென் வி கேன் டூ தி ஸ்ப்ளிட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே வி ஹவ் கிவன் அ கண்டென்ட் ஆஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ அண்ட் பை டூயிங் தி ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வி செக் இட் பை அண்ட் பேட்டர்ன் செக்கிங். ஸோ பேட்டர்ன் செக்கிங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா நம்ம சங்க்கில் நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணோம். ஸோ அந்த சங்க் டேட்டாவில் வந்துட்டு பிஆர்இஜி ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இதுதான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம பார்த்தோம். தென் வி ஹவ் சீன் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை பிஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் தி பெராமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பெராமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த நேம் ஆஃப் த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கணும். செகண்ட் பெராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மோடில் உங்கள் ஃபைல் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது. ஸோ தட் இஸ் யுவர் 2 பெராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஆர், R+, W, W+, A, A+. ஸோ R+, வந்து ரீட் பண்ணும், ரீட் ரைட் பண்ணும். ஸோ W அப்படின்றது ரைட் மட்டும் பண்ணும், W+ அப்படின்றது ரீரைட் பண்ணும். A அப்படின்னா அப்பெண்டிங் ப்ராசஸ், A+ அப்படின்றது ரீட் பண்ணி அப்பெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள் வச்சு எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து செக் அவுட் பண்ணோம். தட் இஸ் F-read and then F-write யூஸ் பண்ணி. Then next we have seen about an cookie. So already we know and we have seen about an cookies. So cookie அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ குக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அதுதான் குக்கீஸுடைய மெயின் பார்ட். ஸோ இப்போ இந்த குக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் மிஷின்ஸ் இருக்கும். அந்த யூசர் மிஷின்ஸ் வந்துட்டு உங்கள் டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. ஸோ அப்போ அது வேரி ஆகும்போது வி கேன் ஐடென்டிஃபை த யூசர். ஸோ யூசர் யார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி குக்கியோட நேம் அண்ட் தென் டெக்ஸ்சுவல் வேல்யூஸ் இருக்கும். அந்த நேம் அண்ட் டெக்ஸ்சுவல் வேல்யூஸ் வந்துட்டு ப்ரௌசர் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ பிஹெச்பி வந்து எப்பவுமே குக்கீஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒரு குக்கியோட பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருவாங்க, லைஃப் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லைஃப் டைம் கொடுத்துட்டு அதனோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் டைம்குள்ளேயே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம். ஸோ நவ் we are going to see how to connect a server page, that is PHP function, with your database. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி we know as a backend we are using MySQL. ஸோ MySQL அப்படின்றது ஸோ அந்த டேட்டாபேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேக்கெண்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கெண்டாக யூஸ் பண்ணும்போது அதில் வந்து 3 பெராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட். ஸோ மை எஸ்கியூஎல் நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கணும். அந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூஎல் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் யூ ஆர் ஹேவிங் அ ரூட், தென் ஆர் ஹேவிங் தி பாஸ்வேர்ட். ஸோ ரூட் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. ஆர் டை ஆஃப் மை எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் எரர் அப்படின்றது உங்கள் மை எஸ்கியூஎல்ல இருக்கிற எரர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸும் நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சி, ஸோ ஜஸ்ட் மேக் எ மை எஸ்கியூஎல் கனெக்ஷன்ஸ். ஸோ மை எஸ்கியூஎல் கனெக்ஷன் மேக் பண்ணோம். ஸோ மை எஸ்கியூஎல் கனெக்ஷன்ஸ் பண்ணாலே டெஃபினட்டாக இந்த லைன் கொடுக்கணும். தட் இஸ் $கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மை எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் கனெக்ட். ஸோ நான் இந்த கம்பல்சரி இந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்காம நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியே பண்ணவே முடியாது. ஸோ மை எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் கனெக்ட் ஆஃப், ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட்டு, என்னோட லோக்கல் ஹோஸ்ட் என்ன அப்படின்னா 3306. ஸோ அதில் மை டேட்டாபேஸ், அதில் ரூட்டில் என்னோட பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் பாத். ஸோ இந்த பாத்தில் தான் என்னுடைய டேட்டாபேஸை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் கனெக்ஷன், ஸோ டை எரர் இன் கனெக்ஷன் மை எஸ்கியூஎல் எரர். ஸோ உங்களோட ஃபைல்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, டேட்டாபேஸ் சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் கனெக்டட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இதில் மை எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் க்ளோஸ் ஆஃப் கனெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பார்ட், தட் இஸ் க்ளோசிங் தி டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுடைய டேட்டாபேஸை நம்ம கனெக்ட் பண்ணணும் வித் அண்ட் ஹெல்ப் ஆஃப் பிஹெச்பி. ஸோ இதில் யூஆர் ஃபர்ஸ்ட் ஒன் கோயிங் டு சி ஹவு டு கிரியேட் யர் டேட்டாபேஸ். ஸோ என்னுடைய டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we can create a database using mysql underscore query. ஸோ mysql underscore query அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்கள் டேட்டாபேஸே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் mysql எரர் அப்படின்றது இப்போ எரர் மெசேஜ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் mysql underscore எரர் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஹெச்பி இருக்குது, அதில் எப்பவும் போல் எஸ்கியூஎல் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடணும். ஸோ எஸ்கியூஎல் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு டெஃபினட்டாக எந்த லைன் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். $கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மை எஸ்கியூஎல் கனெக்ட் ஆஃப் அந்த லோக்கல் ஹோஸ்ட்டு ரூட் வித் தி பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் உங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடும். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன உடனே அதே மாதிரி ஹெல்த் ஸ்பாட்டில் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் நான் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா மை எஸ்கியூஎல் கொரியில் கிரியேட் டேட்டாபேஸ் மை டேட்டாபேஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம 3rd யூனிட்டில் கனெக்டிங் டேட்டாபேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான எஸ்கியூஎல், தட் இஸ் டேட்டாபேஸ் நீங்கள் லேப் பண்ணுறீங்களா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், அது யூஸ் பண்ணி உங்களோட டேபிள் க்ரியேஷன்ஸ், இன்சர்ட்டிங், அதுக்கப்புறம் டெலிட்டிங் எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஹெச்பிக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ இஃப் மை எஸ்கியூஎல் query how to create the database மை டேட்டாபேஸ், ஸோ கனெக்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான எரர் கிரியேட்டிங் டேட்டாபேஸ் வந்துட்டு அதில் மை எஸ்கியூஎல்ல க்ளோசிங் தி டேட்டாபேஸ் அப்படின்னு வந்துடணும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா உங்கள் டேட்டாபேஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் how to select the database. என் டேட்டாபேஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா the database can be selected using the function mysql underscore select underscore db. என்னோட டேட்டாபேஸை mysql நான் செலக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ உங்களோட பிஹெச்பி எடுத்தாச்சு, அந்த லைன் கான்ஸ்டன்ட். ஸோ உங்களோட ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்குறது எல்லாமே கான்ஸ்டன்ட். அதுக்கு கீழே டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் mysql select db மை டிபி கனெக்ஷன். ஸோ ஏற்கனவே நீங்கள் எந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டாபேஸ் தான் இங்கே நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். அதுதான் மை டிபி. ஸோ மை டிபி அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபைலை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மை எஸ்கியூஎல்ல நம்ம என்ன பண்ணிடணும், அந்த கனெக்ஷன்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் உங்களோட க்ளோசிங் தி டேட்டாபேஸ். அதாவது எப்படி நம்ம டேட்டாபேஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ண போகிறோம், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸை தான் செலக்ட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிஸ்டிங் டேட்டாபேஸ். உங்ககிட்ட டேட்டாபேஸில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ எல்லாரோட ரூல்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், லிஸ்ட் அவுட் பண்ணுறோம்.
ஸோ இதுக்கு MySQL டிஸ்பிளே ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா MySQL_list_db. ஸோ டிபி அப்படின்றது உங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த பார்ட் ஆல்ரெடி இருக்கிறது தான் PHP கோடிங். ஸோ எப்பவுமே எந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த PHP கோடிங் எழுதிட்டு தான் நீங்கள் எதை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் எழுதணுமே. ஓகேவா? ஸோ இது மாதிரி அதில் இருக்காது. ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங், டாம்கேட் சர்வர், அந்த MySQL யூஸ் பண்ணும்போது அந்த SQL ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்க்கு இது மாதிரி எந்தமே நெசசிட்டிஸ் இருக்காது. பட் இதில் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய டேட்டா பேஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கானது. ஸோ டேட்டா பேஸ் லிஸ்ட் பண்ணும்போது MySQL நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ while I is equal to MySQL, you have to fetch that value. ஸோ என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் இருக்கோ அதை நீங்கள் ஃபெச் பண்ணணும், அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து எக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூ கேன் ப்ரெசென்ட் தி டேட்டா பேஸ். நீங்கள் என்ன டேட்டா பேஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ உங்கள் டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ இதில் லிஸ்டிங் டேபிள் நேம்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒன். ஸோ லிஸ்டிங் டேபிள் நேம்ஸில் ஸோ இப்போ உங்களுக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா MySQL லிஸ்ட் த டேபிள்ஸ். ஸோ இதில் உங்கள் டேட்டா பேஸ் வந்துட்டு queryல என்ன இருக்கோ அந்த டேபிள்ஸ் இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதுக்கும் நார்மல் PHP எழுதிடுங்க. ஸோ இதனுடைய லிஸ்டிங் டேபிள் நேம்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. First we have to table the list. MySQL எந்த இடத்துல query இருக்கோ show table from MyDB. ஏன்னா நம்ம MyDB அப்படின்ற ஒரு queryயை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த MyDB அப்படின்றதுல இருந்து நான் டேபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணோம். ஸோ ஷோ பண்ணதுக்கப்புறமா அதனோட டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். தென் ஐ நீட் டு print if there is any error. எரர் இருந்துச்சு அப்படின்னா print error MySQL error அப்படின்ட்டு பண்ணணும். or else I have to fetch the row. ஸோ அந்த டேபிள்ஸில் எத்தனை ரோ இருக்கோ அந்த எல்லா டேபிளோட லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு தென் ஃபைனலி ஐ நீட் டு print. ஸோ இதில் print அப்படின்னாலும் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று தான். ஸோ எக்கோ $i(0) அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களோட எக்கோவோட அவுட்புட் வந்துட்டு டேபிள்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தென் MySQL_close of connection. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இது லிஸ்டிங் டேபிள் நேம்ஸ். தென் நெக்ஸ்ட் யூ ஹவ் டு கிரியேட் ஒன் டேபிள். ஸோ நான் ஏன் டேபிளை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னோடய டேட்டா பேஸை நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த டேபிள்ஸில் என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ நீட் டு கிரியேட் அனதர் டேபிள். ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது வேறு. அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், டேபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு கோ ஃபார் திஸ் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் ஏ டேட்டா பேஸ். ஸோ ஏற்கனவே என்ன பண்ணுறோம், MyDB அப்படின்ற டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எரர் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்டிங் எல்ஸ் பார்ட்க்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போது நான் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் க்ரியேட்டிங் டேபிள் செலக்ட் த டேட்டா பேஸ் நான் என்ன பண்ணோம், டேட்டா பேஸை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் MySQL செலக்ட் த டேட்டா பேஸ் ஆஃப் MyDB, கனெக்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் query கொடுக்குறேன். என்னோட query வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் நேம். ஸோ ஒரு டேபிள் நேமை நான் என்ன பண்ணணும், ஸோ க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸிக்யூஷன் பார்ட்க்கு மூவ் ஆகணும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்க்கு மூவ் ஆகும்போது query is equal to create table my table. அதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா int of 4. ஸோ வேர் கேரக்டர் வந்து 20. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்டீஜர் 4 வேல்யூஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணலான்னா ஒரு டேட்டா பேஸ் ஒரு டேபிள் நான் அதுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான queryயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய கிரியேட்டிங் தி டேபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சர்ட் தி டேட்டா. ஸோ டேட்டாஸ் நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸோ see this line MySQL select the database my database. ஸோ MyDBயில் என்ன பண்ணுறேன், என்னோட டேட்டா பேஸை நான் செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த லைன் கொடுக்குறேன். அதில் நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ MySQL query of query, connection. ஸோ இந்த query நான் என்ன பண்ணுறேன், கனெக்ஷனுக்கு கொண்டு வரேன். எதுக்காக அப்படியே என்னோட எக்ஸிக்யூஷன் என்னோட query எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஐ நீட் டு இன்சர்ட் சம் வேல்யூஸ் இன்சைட் தட் டேட்டா பேஸ். அந்த MyDB அப்படின்றதுக்குள்ள நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும். அதுதான் இன்சர்ட் இன்டு
my table of id name values 1 comma shilpa. ஸோ ஆல்ரெடி நான் ஐடி வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கணும்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் 4 வேல்யூஸ் வரைக்கும் தான் அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நேம் வந்து வேர் கேரக்டர் 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறேன் நான் 1 comma shilpa அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸிக்யூஷன் ஆஃப் queryக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐம் ஜஸ்ட் கிவிங் 1 more வேல்யூஸ், அந்த டேபிளில் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் 2 comma மோனிகா. ஸோ அதனோட பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா பேஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சம்டைம்ஸ் உங்களோட வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரிப்டிங்லேருந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட். ஸோ அந்த போஸ்ட் அப்படின்னும் போது உங்கள் வேரியபிள்ஸ் வந்துட்டு MySQL கனெக்ஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ MySQL நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த லோக்கல் ஹோஸ்ட் எல்லாமே விட்டுருங்க. ஸோ MySQL செலக்ட் டிபியிலேருந்து வாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு செலக்ட் த டேட்டா பேஸ். இது வந்து என்னென்னா போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட் பண்ணுற மாதிரி. ஸோ எப்படி நான் போஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி கெட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் queryல இன்சர்ட் இன்டூ மை டேபிளில் ஐடி அண்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ வேல்யூஸ் போஸ்ட் மை ஐடி $_post of my name. ஸோ என்னோட ஐடியும் என்னோட நேமும் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த MySQL queryலேருந்து நான் அதை எடுத்து அந்த பார்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் செப்பரேட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த இடத்துல MySQL வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எப்போனா இது வந்து வேறு ஒரு மெத்தட்லேருந்து, ஸோ வேறு ஒரு வேரியபிள்ஸ் வந்து ஸ்கிரிப்டிங்லேருந்து நான் வேல்யூஸை வாங்கும்போது என்னுடைய டேபிள்ஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இது அதில் இல்லாமல் இன்னொரு ஸ்கிரிப்டிங் வந்து நான் எடுத்துக்கிற வேல்யூஸ், ஆனால் இது வந்து டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL க்ளோஸ் ஆஃப் தட் கனெக்ஷன். ஸோ இது வந்து ரெக்கார்ட் முடிஞ்சோடனே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் ஆஃப் query பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா என்னோட வேரியபிள்ஸ் தட் இஸ் MySQL queryல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள். ஸோ மை டேபிளில் என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 2 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 1 comma ஷில்பா 2 comma மோனிகா. ஸோ அந்த வேல்யூஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபெச் ஆகும். தட் இஸ் while of row is equal to MySQL _ fetch _ array of results. ஸோ அந்த ரோவில் 2 ரோவோட வேல்யூமே உங்களுக்கு அது ரெக்கார்டில் எடுத்துகிட்டு உங்களோட டேட்டாஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இன்சர்ட்டிங் டேட்டா. தென் யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டரிங் தி டேபிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேபிள்ஸே ஆல்டர் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஒரு சில காலம்ஸ் இதில் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ரோல் நம்பர் 2ல மோனிகா அப்படின்ற நேம் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ கேன் இன்சர்ட் சம் அதர் ஃபீல்ட் ஆல்சோ. ஸோ அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம்ஸ் எதாவது ஆட் பண்ணணும் அந்த டேபிள்ஸில், ஏதாச்சும் அட்ரஸிங் பண்ணணும் அப்படின்னா அதை மாதிரி நேரத்துலேயே நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை altering the database. ஸோ MySQL என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் எந்த டேட்டாபேஸை வந்து ஆல்டர் பண்ணோம், MyDB அப்படின்றத ஆல்டர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் query is equal to என்ன நான் டேபிள் ஆல்டர் பண்ணுறேன். ஸோ ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஆட் காலம் அண்ட் வேர் கேரக்டர் 30. ஸோ நான் காலம் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன், அதனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் தான் அலோடு. அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த காலமில் அட்ரஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி அட்ரஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணிக்காது. அந்த அட்ரஸ் அப்படின்னு வரும்போது வெறும் ஸ்ட்ரீட் நேம் மட்டும், ஸோ டோர் நம்பர் வித் ஸ்ட்ரீட் நேம் மட்டும் வர மாதிரி ஒரு காலம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது என்னென்னா MySQL queryல அந்த queryயை நான் கனெக்ஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய ஆல்டரிங் தி டேபிள். ஓகே, தென் யோர் லாஸ்ட் ஒன் இஸ் டெலிட்டிங் தி டேட்டாபேஸ். என்கிட்ட இருக்க டேட்டாபேஸையே நான் என்ன பண்ணோன்னா டெலீட் பண்ண போகிறேன். அது எப்படி டெலீட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ MySQL செலக்ட் டிபி ஆஃப் MyDB. உங்களுக்கு எந்த நீங்கள் டேட்டாபேஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாபேஸோட நேம், அந்த டேபிளோட நேம் நீங்கள் கொடுக்கணும், தட் இஸ் MyDB. அதுக்கப்புறம் நீங்கள் queryல வந்துட்டு delete from table. ஸோ வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ 1 ஷில்பா அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அவங்களோட வேல்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு delete ஆகும். ஸோ அப்போது MySQL _ query ஆஃப் ஸோ query கனெக்ஷன், அப்போ அந்த query உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த queryயோட வேல்யூ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா பேஸையே delete பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு இப்போ என்னுடைய ட்ராப் அப்படின்ற query நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிட்டு வெளியில் வந்துடுறது. ஸோ அப்போ அந்த ட்ராப் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது இந்த லைன் யூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் யுவர் query இஸ் ஈக்குவல் டு ட்ராப் த டேட்டாபேஸ் MyDB. ஸோ உங்களோட டேட்டாபேஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட MySQL queryக்கு வந்துட்டு அந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுறது. இதுதான் கிரியேட்டிங் யோர், தட் இஸ் கனெக்டிங் யுவர் டேட்டாபேஸ் வித் தி
பிஹெச்பி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம யூனிட் 3ல பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் சீன் ஹவு டு கனெக்ட் தி டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டு தெரியணும், ரூட் தெரியணும், பாஸ்வேர்ட் தெரியணும். ஸோ இந்த ரூட், இந்த பாஸ்வேர்டு, இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியுமே கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டா பேஸில் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ண வேண்டியது தான். தென் ஃபர்ஸ்ட் வி ஹவ் சீன் ஹவு டு கிரியேட் அ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், அதில் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் லிஸ்டிங் தி டேட்டா பேஸ். தென் யூ ஆர் லிஸ்டிங் தி டேபிள் நேம். உங்கள்கிட்ட என்னெல்லாம் டேபிள் நேம்ஸ் இருக்கும் எல்லா டேபிள் நேம்ஸுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. தென் யூ ஹவ் சீன் அபவுட் கிரியேட்டிங் எ டேபிள். புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோம், அந்த டேபிளில் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணோம், அதை டேபிள்ஸை ஆல்ட்ரு பண்ணோம். தென் ஃபைனலி வி ஹவ் பீன் deleted the table and then drop the table. ஸோ ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஹெச்பி யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த பிஹெச்பி கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன query நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட நம்ம யூனிட் 4ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் பிஹெச்பி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். யோர் செகண்ட் ஆஃப் இஸ் அபவுட் அண்ட் XML, that is extensible markup language. அதை பற்றி நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.